அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். லாபத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, இரத்தத்தில் கோளாறு இல்லாமல் பார்த்துக்கொள்வது, இரத்தத்தின் மூலம் தொற்று நோய்கள் பரவக்கூடிய விஷயத்தில் கவனமாக இருப்பது, வெளியிடம், தொழில் சார்ந்த விஷயங்கள் முன்னேற்றம், புதிய முதலீடுகள் அனுகூலம், எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி, உத்தியோகத்தில் அதீதமான ஏற்றம், தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு வருவது, இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது, தொடர்ச்சியாக இருந்த மன கஷ்டங்கள், பண கஷ்டங்கள் நிவர்த்தி ஏற்படுவது, பழைய கடன்கள் பைசல் ஆகிறதுக்கு, அதுடன் வட்டி கம்மியாக நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த இடத்தில், இல்லை என்றால் ஏதாவது வீடு நிலத்தை விற்று நகைகளை விற்றாது செட்டில் செய்யலாம் என்று நினைத்த அமைப்பெல்லாம் நிறைவேறி அப்பாடா என்று மூச்சு விடக்கூடிய அளவுக்கு ஏற்படும். தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப நாள் தொந்தரவு கொடுத்திருந்த ஒரு விஷயத்திற்கு மருத்துவமனையிலையோ மருந்துகள் மூலியமாகவோ அல்ல எளிய சர்ஜரி மூலியமாகவோ சரியாகக்கூடிய பிராப்தம் ஏற்படுவது ரிஷபத்திற்கு ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் நிச்சயமாக இந்த வாரம் பெற்றுத்தரும். உத்தியோகம் நிமித்தம், தொழில் நிமித்தம், வியாபாரம் நிமித்தம், படிப்பு நிமித்தம் நிச்சயம் மிகப்பெரிய அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். ரிஷபராசிக்காரர்களுக்கு உறவு முறையில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியத்தை அதீத கவனமாக பார்த்து கொள்வது மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இரத்த பந்த உறவுகளுடன் வாக்குவாதங்கள் வேண்டாம். தாய் வழி உறவாகட்டும், தந்தை வழி உறவாகட்டும், சிறிது அடக்கி வாசிப்பது ரிஷபராசியாக இருந்தால் நன்மை ஏற்படுத்தி தரும். உணர்ச்சி வசப்படுவதோ பதட்டப்படுவதோ இந்த நேரத்தில் கூடவே கூடாது என்பதை ரிஷபராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமான காலகட்டமாக காணப்படுவது ரிஷபத்திற்கு பெரிய அளவுக்கு அனுகூலம் நிச்சயமாக ஏற்படும். சுபகாரியத்தில் தடைகள் இருந்தால் குலதெய்வ பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள், ஏற்றத்தை பெறுவீர்கள்.